ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரமிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம சில்க் சாரிக்கெல்லாம் கம்மியான பட்ஜெட்டில் எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ரெட் கலர் சில்க் சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து 1500 ரூபா. ரொம்பவே நல்லா இருந்தது, கிராண்டாக இருந்தது. வீடியோவில் பார்க்க ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரியில் டிசைன் வந்து கோல்டு சில்வர் ரெண்டு சாரிலையுமே வந்து டிசைன் இருந்தது. பீகாக் டிசைன் தான் இருந்தது. இதோட முந்தியில் வந்து கோல்டு கலரில் பீகாக், பெரிய பெரிய பீகாக் வந்து இருந்தது. பாடி ஃபுல்லாக சின்ன சின்னதாக வந்து சில்வர் சாரியில் வந்து டிசைன் இருந்தது. இந்த சில்வர் சாரியில் இருக்க பீக்காக்கை தான் வந்து நான் தனியாக வரைஞ்சி பெருசாக வரைஞ்சி அதை வந்து ட்ரேஸ் எடுத்து நான் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன், மிஷின் எம்ப்ராய்டரி. இதில் பார்டர் வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல, சாட்டின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கேன். கோல்டு சரிலையும் சில்வர் சரியும் கலந்து மாற்றி மாற்றி வர்ற மாதிரி. இந்த பீகாக் மட்டும் நல்லா பெருசாக பின்னாடி ஒரே ஒரு பீகாக் மட்டும் வர்ற மாதிரி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சாரியில் வந்து வேறு எந்த கலருமே இல்லை. இந்த பீகாக் வந்து ஃபுல்லாக சில்வரில் இருந்தது. அதையும் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு போட்டோன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்காது. நான் வந்து இந்த ரெட் கலர் சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி க்ரீனு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர், இந்த 3 கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் வந்து ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து நான் பீக்காக்கே போடாமல் பீக்காக்கோட ஃபெதர் வந்து குட்டியாக ஒவ்வொரு ஸ்லீவுக்கு வந்து ஒவ்வொரு ஃபெதர் இருக்க மாதிரி பீகாக் ஃபெதர் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவுக்குமே பார்டர் வந்து பெருசாக எதுவும் டிசைன் பண்ணல. ஆரி ஒர்க்கில் எப்படி நம்ம த்ரெட் வச்சு லோடிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இதில் சாட்டின் ஸ்டிச்சு மிஷின் எம்ப்ராய்டரியில் அதை வந்து நான் கோல்டும் சில்வரும் கலந்து போட்டிருக்கேன் சரியில். இதெல்லாம் வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸு, அதனால தான் நான் வீடியோ எடுக்க முடியல. டிசைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்து நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சது அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ண வீடியோலாம் இல்லை. இதே நான் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். இதில் வந்து நான் அந்த பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த டிசைன் எப்படி பெருசாக வரைஞ்சி நான் அதில் வந்து ட்ரேஸ் பண்ணேன்னு ப்ளவுஸில் வந்து. இதே டிசைனை வந்து இன்னுமே கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தால் அதை வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், இன்னுமே கிராண்டாக வந்து பண்ணியிருக்கலாம். மிஷின் எம்ப்ராய்டரி, ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆரி ஒர்க் மாதிரி இதே டிசைனை வந்து நம்மளால் ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். இதில் வந்து நார்மலாக நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் அந்த ட்ராயிங் வந்து அந்த சாரியில் இருக்க மாதிரியே ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பன் பேப்பர் வச்சு நான் அதில் வந்து ட்ரேஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ராயிங் பண்ண வரலன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து டிசைன் பண்ண தேவைப்படுதோ அது சின்னதாக இருந்தால் அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த டிசைன் வேணுனாலும் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்ட் சில்க் சாரீ, ஒரு பிங்க் கலர். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இதோட ப்ரைஸுமே 1500 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இது வந்து ஒரு பார்டர்லெஸ் சாரீ. இதில் வந்து கோல்டு கலரில் தான் டிசைன் இருந்தது, வேறு எந்த கலருமே இதுலேயுமே கான்ட்ராஸ்ட்டாக எதுவும் இல்லை. கோல்டு கலரில் வந்து லைன்ஸ் வர்ற மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் இருந்தது. இதில் வந்து சாரீலேயும் பார்டர் எதுவுமே இல்லை, பார்டர்லெஸ் சாரீ தான். இந்த மாதிரி முந்தியில் வந்து குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ப்ளவுஸுக்கு வந்து அந்த மாதிரி லைன்ஸ் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ளார்ஸை விட அது வந்து நல்லா கிராண்டாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் அந்த லைன்ஸை வந்து நான் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிசைனுக்கு வந்து நமக்கு ட்ரேசிங்லாம் பெருசாக எதுவும் தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதுக்கப்புறம் ட்ரேஸ் எடுக்கணும்னு இன்னும் அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக வந்து ப்ளவுஸ்லேயே வந்து ஸ்கேல் வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி டிசைன்லாம் நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆரி ஒர்க்குக்கும் இதே மெத்தட் தான். ஆரி ஒர்க்லேயுமே இந்த மாதிரி லைன்ஸ் டிசைன்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டேரெக்டாகவே ஸ்கேல் வச்சு லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு கலர் சரி த்ரெட்டில் வந்து சாட்டின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு யூனிக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து நான் லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாகவே வந்து நம்மளால் கோல்டு கலர் த்ரெட்லேயே நம்ம கொடுத்தோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் இடையில வந்து பிங்க் கலர் த்ரெட் வர்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை விட இது வந்து நேரில் பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. அந்த லைன்ஸுக்கு மேலே வந்து ரெயின்போ கலர் ஸ்டோன் வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி குட்டி ஸ்டோன் வந்து
ஸ்லீவுக்கு வந்து நான் கலர் மாற்றாமல் ஃபுல்லாகவே கோல்டு கலரில் வர்ற மாதிரி நான் வந்து அந்த லைன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் தான். இதே டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக நார்மல் மிஷினில் வந்து போட்டுடலாம். நார்மல் மிஷின்லேயுமே இது வந்து ரொம்பவே ஈஸியாக சரி த்ரெட் வச்சு போட்டுடலாம். நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டரி போடுறது எப்படின்னு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.